வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நம்ம வீட்டுகளெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காகவே இபியிலேருந்து ஒரு எனர்ஜி மீட்டர் வந்து நம்ம வீட்டில எல்லாம் பொருத்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர் தான் அதிகமாக பொருத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்கும். இந்த டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரில் என்னன்னா அதில் வரக்கூடிய அந்த ரீடிங்ஸ் வந்து நிறைய ரீடிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி நம்ம காட்டிகிட்டே இருக்கும். அதனால் அதில் எந்த ரீடிங்ஸை வந்து நம்ம வந்து யூனிட்டாக கால்குலேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வந்து எவ்வளோ பில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, எந்த ரீடிங்ஸும் தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வரக்கூடிய மற்ற ரீடிங்ஸ் எல்லாம் எதுக்காக வந்து அந்த ரீடிங்ஸை காட்டுது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. அந்த ரீடிங்ஸ் எல்லாம் உள்ள டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருக்கும், ஒரு புஷ் பட்டன் ஒன்று இருக்கும், அடுத்தது வந்து இந்த கேலிப்ரேஷன் எல்இடி லைட் ஒன்று இருக்கும். இந்த புஷ் பட்டன் எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த புஷ் பட்டன் மூலயமா நான் அதில் வரக்கூடிய அந்த ரீடிங்ஸை ஒன்று ஒன்றா நம்ம மேனுவலாக தனித்தனியாக அந்த ரீடிங்ஸை பார்த்துக்கிறதுக்காக இந்த புஷ் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரீடிங்ஸ் வந்து நம்ம காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவில் வரக்கூடியது இந்த சீரியல் நம்பரை வந்து காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டு காட்டும், நம்மளோட டேட்டு எந்த கரண்ட் டேட் என்ன டேட் நடந்துட்டுருக்கோ அந்த டேட்டை காட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு கிடைக்குதோ அந்த வோல்டேஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி அந்த வோல்டேஜை வந்து நமக்கு காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பியர், அதாவது கரண்ட்டோட யூனிட் அலகு தான் வந்து ஆம்பியர்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து லோடு எடுக்கிறோமோ அந்த லோடு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை கால்குலேட் பண்ணி இவ்வளோ ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மேக்ஸிமம் டிமாண்ட், அதாவது லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை வந்து செலவு பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், லோடு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அதை வந்து கிலோவாட்ஸில் கனெக்ட் பண்ணி அதை வந்து நமக்கு மேக்ஸிமம் டிமாண்டாக வந்து காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடபிள்யூஹெச் அப்படின்னு சொல்கிறது கிலோவாட்ஸ் ஹவர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரீடிங்ஸை தான் வந்து நம்ம இபியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து யூனிட்டாக கால்குலேட் பண்ணி நமக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கிலோவாட்ஸ் அப்படின்னா இந்த ரீடிங்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்லேயும் வந்து அதுக்குன்னு தனி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு தனி கெப்பாசிட்டி வாட்ஸ் அது வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 100 வாட்ஸ் குண்டு பல்ப் அப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து 1 ஹவருக்கு 100 வாட்ஸ் அதில் வந்து செலவாகுது. அதே போல் அந்த ஒரு குண்டு பல்பு கண்டினியூஸாக வந்து நம்ம 10 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அது 1000 வாட்ஸ் வந்து நமக்கு செலவாகுது. அந்த 1000 வாட்ஸ் தான் வந்து 1 கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 கிலோ வாட்ஸை தான் நம்ம ஒரு யூனிட்டாக வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து டோட்டலாக நம்ம என்ன எக்யூப்மெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து அது வந்து செலவாகக்கூடிய வாட்ஸு அது எத்தனை மணி நேரம் யூஸ் ஆகுதுங்கிற கால்குலேட் பண்ணி மீட்ரு வந்து நமக்கு கிலோவாட்ஸ் ஹவராக நமக்கு டிஸ்பிளேவில் காட்டும். அதை கால்குலேட் பண்ணி தான் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி அது மூலிமா எவ்வளோ ப்ரைஸோ அதை வந்து நமக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேவிஏஹெச், அதாவது இந்த கேவிஏஹெச் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் வந்து அதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க அந்த ரீடிங்கை. ஆனால் இண்டஸ்ட்ரியலில் வந்து அந்த ரீடிங்ஸை தான் மேக்ஸிமம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது கேவிஹெச் எங்கள் ரீடிங் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணுற அந்த லோடு ப்ளஸ்ஸு லாஸ் ஆகிற லோடு, அதாவது அந்த எனர்ஜி லாஸ் ஆகிற எனர்ஜி, இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி வர வேல்யூ தான் வந்து அந்த கேவிஏஹெச் வேல்யூ. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டிஜிட்டல் எனர்ஜி மீட்டரில் வரக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ், அந்த ரீடிங்ஸில் உள்ள டீட்டெயில்ஸ். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தினா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் இன்னும் எனர்ஜி மீட்டரை பற்றி எப்படி நம்ம வந்து பில்லை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.